Hi guys. Hey. Hello. So இன்னைக்கு Jan 15th. இன்னைக்கு ஜென்ரலாகவே ஒரு ஸ்பெஷல் டே தான், விச் இஸ் பொங்கல் செலிப்ரேஷன். அதை தாண்டி ஒரு ஸ்பெஷல் டே, அது வந்து இந்த பர்சனோட பர்த்டே. ஸோ ஹாப்பி பர்த்டே ரோஷன். எல்லா வருஷமும் இவரோட பர்த்டே மோஸ்ட்லி பொங்கல் அன்னைக்கு தான் வந்துடும், இல்லைன்னா போகி பொங்கல் அன்னைக்கு வந்துடும், ஏதாவது மாட்டு பொங்கல் அன்னைக்கு வந்துடும். என்னம்மா? ஸோ இன்னைக்கு எல்லா வருஷமே ஒரு பர்த்டேவோ என் பர்த்டேவோ ஒரு ஸ்பெஷலாக எதாவது செலிப்ரேட் பண்ணணும்னு நாங்கள் நினைப்போம். ஸோ ஆமாம், தீபாவளி 2 பேரோட பர்த்டேக்கும் நாங்கள் லீவ் போட்டுடுறோம் அண்ட் வி ட்ரை டு ஸ்பெண்ட் த டே ஹாப்பி. ஸோ இந்த வருஷம் நாங்கள் வந்து என்ன பிளான் பண்ணியிருக்கோம்? ஐடிசி கிராண்ட் சோலா. எஸ், ஸோ 1 day ஸ்டே அட் ஐடிசி கிராண்ட் சோலா. அதுதான் இந்த வருஷத்தோட இது. இதுக்கு ஆக்சுவலாக இந்த ஹோட்டலுக்கு முன்னாடி நாங்கள் போயிருக்கோம். அது போயிட்டு ரொம்ப பிடிச்சது. ஆமாம், 3 years பேக் போயிருக்கோம். இது ரொம்பவே பிடிச்சது அது. அண்ட் திரும்பியும் அதுக்கு போகணும் நிறையா தடவை சொல்லியிருக்காரு. ஸோ அவர் பர்த்டே அடிக்கே கூட்டின்னு போகலான்ற ஒரு பிளான் தான். என்ன எக்ஸைட்டடா? வெரி மச். எஸ், ஒன் கேக் கட் பண்ணியாச்சு. காயத்ரி ஒரு சூப்பரான கேக் வாங்கி கொடுத்தா. கேக் கட் பண்ணியாச்சு. ஸோ கட் பண்ணி கேக்கில் சாப்பிட்டு பொங்கல் அது கொண்டாடி அந்த வீட்டோ ஐடிசி கிராண்ட் சோலா ஸ்மூத் கம்பெனிலேருந்து கேக் வாங்கி சாப்பிட்டோம். செம்ம சாக்லேட்டியாக இருந்தது. செம்ம டேஸ்ட். அது வேறு லெவல் டேஸ்ட். ஒன்று சாப்பிட்டாலே வயிறு ரொம்ப எடுத்து சாப்பிட்டே வயிறு ஃபுல்லாக அடிச்சிடும். என்ன டேஸ்ட். எஸ், அப்புறம் கேக் கட் பண்ணிவிட்டு இன்னைக்கு பொங்கல் எல்லாம் வச்சேன். அதையும் சாப்பிட்டு வயிறு செம்ம ஃபுல்லாக நாங்கள் கிளம்பிடுவோம். இங்கே பார்த்தீங்கன்னா எங்களுக்கு டின்னர் வந்து காம்ப்ளிமெண்ட்ரி இல்லை. ஸோ டின்னர் நாங்கள் இங்கே தான் சாப்பிட போகிறோம் அண்ட் பிரேக்ஃபாஸ்ட் காம்ப்ளிமெண்ட்ரி இருக்குது. ஸோ இதெல்லாம் முடிச்சு நாளைக்கு செக் அவுட் பண்ணிட்டு நாங்கள் வருவோம். ஸோ இந்த 1 day ட்ரிப் எப்படி இருக்குது, ஹோல் ஸ்டே எப்படி இருக்குது, எல்லாத்தையும் உங்களோட டிஜிட்டலாக நாங்கள் ஷேர் பண்ண போகிறோம். அண்ட் எப்படி போச்சு இந்த பர்த்டே உனக்கு? ஸ்டார்டிங்லேருந்து மார்னிங்லேருந்து நல்லா தான் போச்சு. என்னென்ன கிஃப்ட் கொடுத்தது? 4 கிஃப்ட். இவ்வளோ பற்றியே நம்ம பெருமையாக பேசிக்க முடியுமா? அவர்கிட்டயே கேட்டு வாங்குவோம். என்ன கிஃப்ட் கொடுத்தேன்? அதில் 3 புக்கு ஒன்று அண்ட் ஒன்று மெட்டா ஷாட் கிரிக்கெட் பேட். அதை டிவியில் பார்த்து அப்படியே விளையாடலாம். சீரியஸ்லி வேறு லெவல். அதுதான் அதில் எக்ஸ்பெக்டே பண்ணல, சுத்தமாக எக்ஸ்பெக்ட் பண்ணல. அதுக்கு கிரிக்கெட்னா ரொம்ப பிடிக்கும். ஸோ அது பேட்டிங்னா அவருக்கு பிடிக்கும் பவுலிங்கை விட. ஸோ அதனால தான் ஏன்னா கொடுக்கலான்னு யோசிச்சு இது கிடச்சிது. நிறைய புக்கை வச்சு அடிப்பாரு, ரிமோட்டை வச்சு அடிப்பாரு, நிறைய ட்ரைபாட் ஸ்டாண்டை வச்சு ஆக்சுவல் பேட்டையே வாங்கி கொடுத்துருவோம் அடிக்கிறது. பட் யா, ஸோ இதுதான் எங்களோட இது வரைக்கும் ஆன பர்த்டே டே எப்படி போச்சு. ஸோ த நெக்ஸ்ட் ஹாஃப் இஸ் கோனா பி த 5-star ஹோட்டல் ஐடிசி கிராண்ட் சோலா, மோஸ்ட் லக்ஸூரியஸ் ஹோட்டல் இன் சென்னை. சோழநாட்டு ஹோட்டல்ங்க அப்படின்னு சொல்லிக்கலாம். ஸோ வி ஆர் ஆன் த வே. இப்போ குரோம்பேட்டில் இருக்கோம். வில் ரீச் சூன் அண்ட் அங்கே போயிட்டு பிடிக்க வேண்டியதான். எஸ். So nice. So welcome to our channel, The Story of Two Romance. This is me, Roshan, and Gayatri here, and Kritik here. Hi, chale. Hi. Okay, see you soon. ஹே கைஸ், இப்போ நம்ம அந்த ஐடிசி கிராண்ட் சோலா வந்தாச்சு. பின்னாடி பார்த்தாலே வந்து பிரம்மாண்டமாக இருக்குது. லிட்டரலி பேலஸ் மாதிரி இருக்குங்க. அண்ட் இதுதானே என்ற ரூம். ஸோ வாங்க காட்டுறனால வேறே லெவலில் லெவலில் ரூம் சூப்பராக இருக்குது. வாங்க உள்ளே போய் பார்க்கலாம் நம்ம. ஹலோ, பார்த்தீங்கன்னா உள்ளே வந்தீங்கன்னா ஒரு பெரிய கிங் சைஸ் பெட்டுங்க. அண்டு முதல்ல யூடியூப் வச்சு பயன்ட்டு இது போட்டாச்சு. தண்ணிகிட்ட வந்து 2 இந்த வாட்டர் பாட்டில் கொடுத்து விட்றாங்க. அண்டு
அப்படியே வந்தீங்கன்னா கீழே மினி ஃப்ரிட்ஜ் இருக்குண்ணா. மினி ஃப்ரிட்ஜில் வந்து ஜூஸஸ்லாம் கொடுத்து விட்றான். ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா சாக்லேட்டு, ஜூஸஸ்ஸு, வாட்டர் பாட்டில், ரெட் புல்லு எல்லாம் கொடுத்து விட்றான். ஸோ இதுவும் சாப்பிடலாம். அண்ட் டீ, காஃபி, ஸ்நாக்ஸ் இருக்குது, லாட்டர் இருக்குது. இதுதான பெட்டு. இது நல்லா ஒரு வேலுச்சேரி சைட் வியூ. இது ஃபுல்லாக பார்த்திங்கனாலே சூப்பராக இருக்குது. வியூ பார்த்து நல்லா பச்சை பசன்னு இருக்குது. ஏன்னா இத்திரி பெங்களூர் மாதிரி இருக்கிற பாட்ட. அப்படியே டாய்லெட் பட்டம் வந்தீங்கன்னா அப்படியே ஒரு ஆயில் விட்டுருங்க. அது டப்பு இருக்கு. பையன் விளையாட்டு தான் இதில் போட்டு. அண்ட் இதோ ஃபுல்லாக வாஷ்ரூம் அண்ட் டாய்லெட்ரிஸ் எல்லாமே எடுத்து விட்றான். இதை வந்து ஒன்று பாத்ரூம், குளிக்கிற பாத்ரூம் அது டாய்லெட் அது. அண்ட் சுற்றி நம்ம எப்படின்னு வந்துக்கலாம். மற்றபடி இங்கெல்லாம் ஒன்றும் கிடையாது. இன்னும் ஜஸ்ட் ஒரு கண்ணாடி தான் இங்கே, மற்றபடி ஒன்றும் கிடையாதுங்க. ஸோ காயத்ரி சொல்லு, எப்படி கட்டுறது ரூமு? சூப்பராக இருக்கு. செம்மையா கட்டா? பெட் அப்படியே ஸ்ப்ரிங் பெட் மாதிரி இருக்கு. பெட்ல படுத்தா எந்திரிக்கவே தோண மாட்டேங்குது. பையனடானா பெட்லேயே ஆக மாட்டான். அவன் தான் குதிப்பான்னு வச்சேன், பட் அவன் சுத்தமாக தான் மாட்டான். அண்ட் இந்த வாட்டி ஸ்விம்மிங் பூல்ட்டு நாங்கள் போய் என்ஜாய் பண்ணலான்னு விட்றோம். ஸ்விம்மிங் ட்ரெஸ்ஸஸ்லாம் வாங்கி விட்றோம். இதுக்காகவே லாஸ்ட் டைம் 2 வாட்டி அவனை வந்து அந்த ஹையர் ஏஜென்சி அண்ட் ஐடிசியில் 2 வாட்டியுமே ஸ்விம்மிங் பூலில் என்ஜாய் பண்ண முடியல. ஸோ இந்த வாட்டி ட்ரெஸ்ஸை வாங்கி விட்றோம், போய் என்ஜாய் பண்ணுறோம். அண்டு காயத்ரிக்கு பிடிச்ச ஒரு கடை கீழே அங்கே போய் நாங்கள் சாப்பிடவும் போதும். ஸோ நைஸ். இதான் ஸ்டே. நாங்கள் உன்னோட எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறோம், என்ஜாய் பண்ணுறோம். நீங்களும் என்னோட டிஜிட்டலாக என்ஜாய் பண்ணுற. எஸ். எஸ் கைஸ், இப்போ நான் அந்த ஐடிசி சுற்றி பார்க்க வந்துவிட்டோம். பையன் செம்மையாக என்ஜாய் பண்ணுறான். அவன் ஜாலியாக ஊர் சுற்றின்றான், இங்கே நல்லா சுற்றின்றான். ஓட விட்டால் ஓடிட்டே இருப்பான். ஸோ நம்ம இங்கே என்னெல்லாம் சாப்பிட்டோம் திருப்பி போயிட்டு 2 கடைக்கு போய் சாப்பிட்டோம். 10 கடை இருக்குது டோட்டலாக. 10 கடையில் 2 கடைக்கு போனோம். ஸோ ஒன்று வந்து ஃபேபிள் போனோமா? ஃபேபிள் எப்படி இருந்தது? சூப்பராக இருந்தது. அது ஆல்ரெடி வீல் ஆட்டும் பார்த்துருப்பீங்க. அந்த வீல் ஆட் சீரியஸ்லி வேதே லெவல். ஆனால் சம்மர் ராஸ்லி அதை நான் அப்படியே மேட்ச் பண்ணிட்டோம். 1000 rupees ஆச்சு. அது ஹெவி கேலரிஸ் தான். சாப்பிட்டது எப்படி தான் தோராயமாக பார்த்தா 500 calories ப்ளஸ்ஸாக வந்துவிட்டோம். அண்ட் ஐஸ்கிரீம் கடைக்கும் போனோம். ஐஸ்கிரீம் எப்படி இருந்துச்சு? ஐஸ்கிரீமும் சூப்பர், வேதே லெவல். அதுவும் செம்மையாச்சு, நல்லா என்ஜாய் பண்ணோம். ஸோ அப்படியே ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டோம். போய் ஸ்விம்மிங் பூலில் போய் விளையாடினோம். ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு செம்மையாக ராயல் லுக்காக இருக்குன்றீங்களே. பாருங்க சீரியஸ்லி வேதே லெவல். இது ராயல் வேட்டான்றது, இது ஒரு ரெஸ்டாரண்ட். அது அப்படியே பண்ணோம், செம்மையாக இருக்குது. இது எப்படியே இப்படி நம்ம நடந்து வந்தோம் இல்லை, இன்னும் வியூ சூப்பராக இருக்கும்லாம். ஏதோ பேலன்ஸில் இருக்கிற மாதிரி அந்த ஃபீல் இன்னும் அப்படியே தான் இருக்குது. இன்னும் அந்த காயத்ரி அவ்வளோ ஹைட்ரா சீரியஸ்லி செம்ம லுட்டுது. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா அந்த சேரியட்டோட இது சூப்பராக. அண்ட் அந்த லாஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒட்டிமோ குசினா இட்டாலியானான்னு ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்குது. ஸோ இந்த டோட்டலாக 10 ரெஸ்டாரண்ட் நான் மெட்ராஸ் பேவ்லியன் தான் சூஸ் பண்ணியிருக்கோம் ஃபார் போத் டின்னர் அண்ட் பிரேக்ஃபாஸ்ட். அண்ட் இதில் ஆல்ரெடி 10ல் 2 ட்ரை பண்ணியாச்சு. 3வது தான் நான் வந்து மெட்ராஸ் பேவ்லியன் ட்ரை பண்ணுவோம். சீரியஸ்லி சூப்பராக ட்ரெயினில் விட்டு போக மனசே வரல. டோட்டலாக எங்களுக்கு வந்து பெர் டே ஸ்டே மட்டுமே 15,000 இது. இல்லை 10,000 கொஞ்சம் கூப்பன்லாம் போய் நாங்கள் 5,000 சம்திங் பே பண்ணுவோம். பட் சீரியஸ்லி வேதி லெவலாக இருக்குது. என்ஜாய் பண்ணுறோம், அது சரியான என்ஜாய்மெண்ட்டு. வாங்க அப்படியே சுற்றி காட்டுறோம் பாருங்க ஒன்றுனா. ரைஸ். ஸோ சூப்பராக எல்லாம் சுற்றி பார்த்து ஜிம்மில் ஒர்க் அவுட்டும் பண்ணோம் லாஸ்ட்டாக. நானும் காயத்ரி. என்ன காயத்ரி எப்படி இருந்தது?
சீரியஸ்லி ஐம் ஸோ ஹாப்பி நான் ஒர்க் அவுட் பண்ணது ஜிம்மில். அண்ட் பையன் வந்து செம்ம டயர்டு, மார்னிங்லேருந்து தூங்கவே இல்லை, இன்னும் தான் தூங்கினான். ஸோ இப்போ நான் வந்து லஞ்சு சாப்பிட போதும் இங்கே வந்து மெட்ராஸ் பெவிலியனில். ஸோ அது டின்னர் சாப்பிட போதும் மெட்ராஸ் பெவிலியனில். அண்ட் இதை வந்து இட் இஸ் நாட் பார்ட் ஆஃப் அ பேக்கேஜ். அண்ட் இதை நான் வந்து செப்பரேட்டாக பே பண்ணி தான் போதும். ஸோ டிஸ்ட்ரிக்ட் ஆப்பில் நான் வந்து ஒன் செகண்ட் வந்து புக் பண்ணி விட்டுறோம். அட்லீஸ்ட் அது மூலமாக பண்ணால் அது கொஞ்சம் ப்ரைஸ் கம்மியாகணும். 10% டிஸ்கவுண்ட்டும் இருக்குது. அண்ட் 200 rupees அப் ஃப்ரண்ட்டாக நான் பே பண்ணி விட்டேன். அப்போ தான் 10% டிஸ்கவுண்ட் வரும்னு. ஸோ இப்போ நெக்ஸ்ட் சண்டே தான் போதும். நான் ரெடி, ஒய்ஃபு காயத்ரி இருந்து ரெடி ஆகிட்டு விட்டா, அவ்வளோ ரெடி. பையனை எழுப்பி ஷூட்டிங் போட வேண்டியதான். ஸோ மெட்ராஸ் பெவிலியனில் பார்ப்போம் நம்ம. எஸ் ஹியர் ஐஸ். ஸோ பஃபட் நான் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இஷ்டம் போல் ஃபுட்டு இருக்குங்க, செம்மையாக இருக்கு. பையன் தான் செம்ம ட்ராண்டியாக இருக்கான். ஸோ காயத்ரி சாப்பிட விட்றதில்ல, பட் சூப்பராக இருக்குது. ஃபஸ்ட் டைமாக பாஸ்தா வந்து அதை எடுத்து நல்லா டேஸ்ட்டாக சாப்பிட்டு நான் பார்த்துருக்கேன். இங்கே தான் வந்து நல்லா டேஸ்ட்டாக நல்லா இருக்குது. காயத்ரி எப்படி இருக்குது பாஸ்தா இல்லை? ஆமாம், அவன் சாப்பிட்டுட்டான். வேலை ஏதோ அவன் சாப்பிட்டா சந்தோஷம் தான். அது பீஸா இருக்கான்னு கேட்டேன், பீஸா இல்லைன்ட்டாங்க. மற்றபடி அதே தோசாட்டானது அது இருந்தால், அப்போ தோசைலாம் நம்ம தேவையில்லை, வீட்லேயே சாப்பிட்றது தான். சரி பாஸ்தா டிஃப்ரெண்ட்டாக இருந்தால் பாஸ்தா ட்ரை பண்ணோம், பீஸா டிஃப்ரெண்ட் ட்ரை பண்ணால் இல்லை. அண்ட் இந்த வாட்டி ஏதோ பண்ணி சீஸு வெஜிடபிள்ஸ் லசானியா மாதிரி சூப்பராக இருக்குது. அப்புறம் சால்டட் ஸ்டீம்டு பொட்டேட்டோ சூப்பராக இருக்குது. சூப்பு நல்லா இருந்துச்சு. சூப் எப்படி இருந்தது காயத்ரி? சீரியஸ்லி சூப்பர். ஏன் லெவலில் நல்லா சாப்பிட்டுட்டோம். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணணும்னு சொல்லிட்டு எப்போவுமே சாப்பிட்றத வேணான்னு, ஆனால் சப்பாத்தி ஐட்டம்ஸ் எதுவும் சாப்பிட வேணான்னு இருக்கும் இந்த வாட்டி. மற்றதெல்லாம் மட்டும் சாப்பிட்டுக்கலான்னு கொஞ்சம் பிரேக் விட்டுவிட்டோம். அடுத்த டெசர்ட்டும் நிறைய இருக்குது, எல்லாம் ட்ரை பண்ணுறோம். ஆம்பியன்ஸ் வேறு லெவலில் ப்ளசண்ட்டாக சூப்பராக இருக்குது. பாட்டு ஓடிங்கிட்டு கேட்டு தான் தெரியல, பாட்டு இங்கிலீஷ் பாட்டு தான் ஓட்டிங்கிட்டு, பட் சூப்பராக இருக்குது, ஜாலியாக இருக்குது. Jan 15th இங்கே ஹாலிடேனால ஜாலியாக இருக்குது. பட் அவனால் சூப்பராக இருக்குது, நல்லா என்ஜாய் பண்ணுறோம். அடுத்து நல்லா சாப்பிட்டா அடுத்ததோ வரும். நான் டெசர்ட்டே வந்தாச்சு. ஐஸ்கிரீம் சாப்பிட்டோம். டெசர்ட் நிறைய தான் இருக்குது, ஆனால் நிறைய டெசர்ட் இது நீ எடுத்துடக்கூடாது. பைபிள் எதுவும் சாப்பிட்டுட்டான், பரவாயில்ல, அவன் சாப்பிட்டதே பெரிய விஷயம். நிறைய ஆனால் இருக்குது. ஜென்ரலாக இது பஃபே விட இதில் வந்து டெசர்ட்ஸ் அதிகம் தான். ஆனால் எனக்கு டெசர்ட்டு சாக்லேட்டே வந்து ஐஸ்கிரீம் சாக்லேட் ஃப்ளேவர் எடுத்துக்கிட்டேன். அதாவது சம்மர் ரசப்பு பையனோதான் புலம்பு தான் போல். பட் ஓவரால் குட்டு தான் இருந்தது. அந்த காசுட்டு ஒருத்தான்னு தெரியல, பட் ஆம்பியன்ஸ் சூப்பர். காசுட்டு ஒருத்தான்னு தெரியல, ஆனால் ஆம்பியன்ஸ் ஒர்க்கு. டிஷ்ஷஸ் நிறைய இருக்குது. நாங்கள் வந்து எப்பயும் போல் சாப்பிடாம டிஃப்ரெண்ட்டாக சாப்பிட்டோம். இந்தியன் டிஷ்ஷை டச் பண்ணவே இல்லை. பாஸ்தா ஃபஸ்ட் டைம் நல்லா இருந்துச்சு, அடுத்த 2 பாஸ்தா சொதப்பிச்சு. சாப்பிடுமா? ஸோ ஐஸ்கிரீம் சாப்பிட்டு அடுத்து பார்க்கணும். கிளம்புன்னு தெரியல, பார்க்கணும். அதுவும்
ஓகே அடுத்த அப்டேட்டில் பார்க்கலாம். ஹே கைஸ், ஹாய் கைஸ், சாப்பிட்டு முடிச்சாச்சு, ரூமுக்கு வந்தாச்சு. செம்ம டயர்டுங்க, சாப்பிட்டே டயர்ட் ஆயிட்டோம். குளிர் வேற முடியல. சொன்ன மாதிரி டெசர்ட் வந்து அதிகமாக தான் இருந்துச்சு. டெசர்ட் இதுங்க ஐஸ்கிரீம்ட்டு நான் சொன்ன மாதிரி டெசர்ட் அது சாக்லேட் ஐஸ்கிரீம்னா செம்ம டெசர்ட். ஆனால் வெனிலா ஸ்ட்ராபெரி மிக்ஸ் கொஞ்சம் தான் போட்டேன், அதுதான் டேஸ்ட் தூட்டிச்சுன்று. நீ என்ன ஐஸ்கிரீம் சாப்பிட்ட? நானும் வெண்ணிலா, சாக்லேட், கேரமல். நான் ஐஸ்கிரீம் போட்டேன். இல்லை சாக்லேட் அவ்வளோ சாப்பிட்டா இல்லை, டெசர்ட் வெறும் சாக்லேட் இருக்கும்போது காசு டெசர்ட். பட் ஓகே தான். ஆனால் ஏதோ டிஸ்ட்ரிக்ட் மூலமாக தான் பே பண்ணினோம். டிஸ்ட்ரிக்டில் கேஷ்பேக் அடுத்த டைனிங்கில் தான் வருமா. ஸோ 2 பேர் சேர்த்து 5500 ஆச்சு. 550 rupees கேஷ்பேக் வந்து அடுத்த ஒரு ஃபுட்டில் யூஸ் பண்ணிட்டேன். பையன் வேறு இன்னும் கூப்பிட்டுருந்தான். என்னம்மா பேசிக்கிட்டு மாமா? ஓகே, இன்னும் நாள் முடிஞ்சிச்சு. ஹவு டு யூ ஃபீல் காயத்ரி? சூப்பரா என்ஜாய் பண்ணோம். லிட்டரலா ஹாப்பியா இருந்தது. ஸ்விம்மிங் பூல்ல இது பண்ணது, என்ஜாய் பண்ணது, ஜிம் போனது, ஜிம்ல போய் ஃபுல் ஒர்க் அவுட் பண்ணோம். டேம் ஹாப்பி. அப்புறம் டேபிள்ல போயிட்டு 500 rupees ட்ராஃபி குடிச்சோம். அண்ட் 300 rupees ஐஸ்கிரீம் சாப்பிட்டோம். அண்ட் இது ப்ரௌனி சாப்பிட்டோம். எல்லாமே சூப்பரா இருந்தது. அண்ட் ஃபைனலி தி டின்னர் வாஸ் அப்சல்யூட். சிலதுலாம் வந்து என்ன எனக்கு சார்ட்டட் வெஜிடபிள்ஸ் சூப்பராக பிடிச்சது. எனக்கு இன்னொன்று ஸ்பினச் அண்ட் ப்ரான் ஆச்சு. பையது லெசன்யான்ல பையது வேதி லெவல் 3 வாட்டி போட்டு சாப்பிட்டேன். என்னம்மா மாமா? பையன் வேதான் அன்னைக்கு இன்னும் கூப்பிட்டுன்றான். சரி அவனையும் டவுனிச்சானோ. பையன் எப்போ தூண்டிடுவான்னு தெரில. அவன் 1.5 மணி நேரம் தூண்டிட்டான். இவனு ஜிம் போகும்போது பண்ணும்போது அவனை தூண்டி ஒருத்தன் நான் தூண்டி வச்சுனமோ இவன் ஒர்க் பண்ணிட்டு வந்தா. இவன் தூண்டி வச்சுனமோ நான் ஒர்க் பண்ணியிருந்தேன். எப்படியோ மேனேஜ் பண்ண வேண்டியதா இருக்கு. எல்லாமே அனுபவிக்கணும்னா எல்லாத்துக்கும் இது. Exactly, yes. But yeah, whole and all, we enjoyed the day thoroughly. We just loved it. என்னம்மா உயிரை வாங்குற? அவன் இதுக்கு மூட்டை வச்சு ஏதோ கூப்பிட்டுருந்தான் மாமான்னு. சரி அவனையும் டவுன் வச்சானோ. நான் அடுத்த நாள் சந்திட்டோம். நாளைக்கு வந்து பிரேக்ஃபாஸ்ட் இருக்கு. நாள் மார்னிங் முடிஞ்சால் ஜிம்மு போகலான்னு இருக்கோம். எஸ் ஸோ நல்லா என்ஜாய் பண்ணுறோம். Day 2 சந்திக்கிறோம் நாங்கள். Until then, good night. Hi guys, day 2. Yes, day 2 in ITC Grand Chula. ஆச்சுங்க Day 2 பாதிக்கு மேலே முடிஞ்சிச்சு. காலையில் ஏஞ்சதே அரௌண்ட் 7:30 to 8 குள்ள ஏஞ்சு இதை பண்ணோம். ஜிம்மில் போய் ஒர்க் அவுட் பண்ணோம். சும்மா ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு போய் ஜிம்முக்கு போயாச்சு. ஜிம்முக்கு போய் ஒரு லைட் ஒர்க் அவுட் பண்ணிட்டு அண்ட் போனோம் நாங்கள் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட. காம்ப்ளிமெண்டரி பிரேக்ஃபாஸ்ட் ஐடிசில. ஆனா டின்னர் விட பெட்டரா இருந்தது. ஆனா எல்லா அதே சவுத் இந்தியன் டிஷ்ஷஸ் எல்லாமே இட்லி, வடை, தோசை இருந்தது, சப்பாத்தி இருந்தது, பரோட்டா இருந்தது, அப்புறம் ஆலு பராத்தா இருந்தது, பூரி இருந்தது, க்ரோஸ் பண்ண பூரி இருந்தது, தோசை விதவிதமா தோசை செஞ்சாங்க. முட்டையும் டிஃப்ரெண்ட் டைப்ஸ்ல செஞ்சு வச்சிருந்தாங்க. ஆஃப் பாயில் ஆம்லெட். நான்வெஜ் டிஷ்ஷஸ் மார்னிங் நான்வெஜ் டிஷ்ஷஸ் கம்மியாக தான் ஃபீல் ஆகுது. ஈவன் நைட் கூட அப்படிதான். இங்க ரொம்ப நான்வெஜ் வெரைட்டிஸ் மாதிரி இல்ல. வெஜ்ஜுக்கு நிறைய ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறாங்க. நான்வெஜ் சாப்பிட்ற மட்டும் தெரியாது. ஆனால் பட் பார்த்தோம் ஆப்வியஸ்லி வி வர் திங்கிங் லைக் தட் ஒன்லி. ஸோ கம்மியாக இருந்த மாதிரி தான் ஃபீல் ஆகுது. பட் யா நல்லா இருந்தது. அண்ட் இங்கிலீஷ் பிரேக்ஃபாஸ்ட் நிறைய இருந்தது. மஃபின்ஸ் அண்ட் கெலாக்ஸ் சாப்பிட்டோம். கெலாக்ஸ் கார்ன்ஃப்ளேக்ஸ், ஓட்ஸ் இருந்தது, பேன்கேக்கோட ஒரு கவுண்டர் இருந்தது, வாஃபிள் இருந்தது. எஸ் அண்ட் இது விட இருந்தது அந்த என்ன சொல்றாங்க அந்த பழைய சோறு வச்சிருந்தாங்க. ஒரு கைண்ட் ஆஃப் டீடாக்ஸ் வாட்டரா தெரியல சம்திங் இருக்கும். அது
இதெல்லாம் இருந்தது. ஆனா நிறைய சாப்பிட முடியலங்க. நாங்க ஜெனரலா பிரேக்ஃபாஸ்ட் நிறைய சாப்பிட மாட்டோம். we directly have mostly lunch. breakfast வந்து ரொம்ப லைட்டா இருக்கும். அதான் இன்னைக்கு என்னமோ எனக்கு ரொம்ப சாப்பிட முடியவே இல்லை. பட் somehow had it. நான் பரவாயில்ல. it was good only. variety இருந்தது and it was good only. ஜூஸஸ்ல நிறைய டைப் ஆஃப் ஜூஸஸ் இருந்துச்சு. மில்க் ஷேக் இருந்தது, காஃபி, கோல்ட் காஃபி குடிச்சோம், ஹாட் காஃபி குடிச்சோம், லைக் காஃபி மோட்டோ குடிச்சோம். கோல்ட் காஃபி வாஸ் சூப்பர். காஃபி பார் இருந்தது. காஃபிக்குனே ஒரு செப்பரேட் ஆல் கைண்ட் ஆஃப் காஃபிஸ், டீஸ் அண்ட் காஃபி ஸ்டடி பண்ணதுல என்ன கேட்டாலும் அது கொடுத்தாங்க. அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. நான் இது சாலட்ஸ் ஜஸ்ட் எப்பயும் போல சாப்பிட்டேன். ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே இந்த சால்டட் வெஜிடபிள்ஸ், நேற்று நைட்டு இருந்தது அதே இது சால்டட் வெஜிடபிள்ஸ் இருந்தது. அண்ட் அட் த சேம் டைம் வந்து பாயில்டு ஸ்டீம்டு பொட்டேட்டோஸ் இருந்தது. ரெண்டுமே நான் சாப்பிட்டேன். நான் வந்து ஆலு பராட்டா, கோபி சமோசா இருந்ததுங்க, மினி சமோசா. மினி சமோசா நல்லா இருந்துச்சு. இது பாவ் பாஜி இருந்தது. எல்லா ஸ்நாக் ஐட்டம்ஸும் இங்கேயே வந்துருது. பாவ் பாஜி நடத்தல. லைக் எப்பவுமே சாப்பிட்ற மாதிரி இருக்கிற ஃபுட் எதுவும் நான் ட்ரை பண்ணல. ஏதாவது ஃபுட்டாக ட்ரை பண்ணணும் அதான் ட்ரை பண்ணேன். பட் breakfast was super. I felt dinner was much better. Sorry, breakfast was much better than dinner. மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. I felt the opposite. எனக்கு டின்னர் ரொம்ப பிடிச்சது. எனக்கு பிடிச்ச டிஷ்ஷஸ் நிறைய இருந்தது. So I like dinner. பாஸ்தா வந்தது பிரேக்ஃபாஸ்ட்ல. ரெட் சாஸ் பாஸ்தா. ரெட் சாஸ் அவ்வளவா எனக்கு பிடிக்கல. எனக்கு ஒயிட் சாஸ் நேத்திக்கு டின்னர் ஃபர்ஸ்ட் டைம் நேத்து வந்த ஒயிட் சாஸ் நல்லா இருந்துச்சு. லைக் செகண்ட் டைம் அண்ட் செகண்ட் டைம் வந்து ரெட் சாஸ் அண்ட் ஒயிட் சாஸ் ரெண்டுமே கேட்டோம். அது பென்னேல கேட்டோம். ஃபர்ஸ்ட் வந்து ஸ்பைரல் பாஸ்தா அது நல்லா இருந்துச்சு. பட் பென்னேல வந்து சரியா பாயிலே ஆகல. மற்றபடி பீஸா இல்ல. அதனால அது ஒண்ணுதான் குறை. போன தடவை we ate pizza also. பீஸானா அட்லீஸ்ட் அந்த இந்த பேஸ்ல போடுறதுமா கொஞ்சம் ஓவன் ஃப்ரைடா அப்படிலாம் ட்ரை பண்ணாலும் இட் வாஸ் நாட் தேர். பட் ஆல் இன் ஆல் இட் வாஸ் சோ குட். அண்ட் தி ஸ்டே வந்து இட் ஹஸ் கம் டு an end literally. செம்ம ஸ்டேங்க. காலையில பாத் டப்ல எல்லாம் இவனை குளிக்க வச்சு இவனும் செம்ம என்ஜாய் பண்ணிட்டான். ஸ்விம்மிங் அதை விட்டு வெளியே வர மாட்டான். திரும்பி போனோம்னா சூப்பரா பிடிச்சிருக்கு. திரும்பி போகணுங்கிறான். அந்த அளவு ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு. ஸோ he also had a very good first 5-star hotel experience. Exactly. Yes. So இத்துடன் இந்த வீலாட் வந்து முடிவுக்கு வந்து விட்டது. என்ன காயத்ரி எப்படி இருந்தது? How do you rate out of 10? 10 out of 10. I will say 9.5. So ஏன் 9.5 தெரியல. அண்ட் டின்னர் தான் ரைட் ரேங்க். ஐ தாட் கம்பேர்ட் டு பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் டின்னர் கொஞ்சம் இதான மாதிரி இருக்கு. ஸோ அந்த விஷயத்தை மட்டும் 9.5. ஏன்னா 5,000 rupees பே பண்ணி நிறைய அப்போப்பாவும் நிறைய டிஷ்ஷஸ் இருக்கிற மாதிரி இருந்துச்சு. நான் மார்னிங் பார்க்கும்போது டின்னருக்கு ஒன்றுமே இல்லாத மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. ஸோ ஆனால் இட் வாஸ் குட். 9.5 ஆலும் இது கிடையாது, சூப்பர் தான். ஸோ ஆனால் இட் வாஸ் ஸோ குட். நீ என்ஜாய்ட் அஸ் வெல். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க and bell icon click பண்ணுங்க. Yes, so thank you guys for watching and see you in the next one. Bye.